அல்லல்போம் மண்வனைப்போம் மண்ணை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம்போம் நல்ல குணமிதம் மரணை கோபுரத்திலுமேவும் கணபதி கைதொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி நவக்கர நார்களை போற்றி காமதேனு ஜோதிடத்தின் சார்பாக கன்னிராசிக்கு கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்களை சொல்ல போகிறோம். மார்ச் மாதம் 3 நட்சத்திரத்துக்குமே உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வேத ஜோதிடத்தின்படி நட்சத்திர ரீதியாக என்றைக்கு ராஜயோகம் இருக்குது அதை தனித்தனியாக சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இது 100க்கு 100 நடக்கும். சரியா நேரில் நட்சத்திர ரீதியாக நடக்குது. அதாவது இந்த நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் நல்லா இருந்து கிரக நிலைகள் தசாபுத்தி கொஞ்சம் ஓரளவு மேட்சிங் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும். அதாவது கோச்சார நிலைகளும் உங்கள் ஜனன ஜாதகமும் தசாபுத்தி ஒத்து போகணும். விதி மதி கதி. விதிங்குது உங்கள் ஜனன ஜாதகம், மதிங்குது கோச்சாரம், அதாவது நாங்கள் சொல்கிறது அப்பப்போ டிரான்சிட் ஆகிறது. கதிங்குது தசாபுத்தி, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இப்படி தசாபுத்தி நடக்கிறது. இதெல்லாம் ஒன்று தொடர்பில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். ஏன்னா சனி சுக்கிரன் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாங்க. இது நல்ல காம்பினேஷன். சனி பகவான் சுபத்துவம் வராரு மார்ச் 27 வரைக்கும். ஸோ மார்ச் 27 வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். இவ்வளோ தான். ஸோ ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கோ அந்த கிரகத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் நான் வரிசைப்படுத்தி தான் இப்போ உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட நாட்களை சொல்கிறேன், அதிர்ஷ்ட நம்பரையும் சொல்கிறேன், அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறேன். சரியா நேர்களே, முழுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். கன்னிராசிக்கு லாப நஷ்டங்கள் இப்படி இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நட்சத்திரத்துக்கு வலு இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு குருவுடைய பலன் இருக்கும். குரு பகவான் தனகாரகன், எல்லாத்துக்கும் பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். ஒரு தனி ஒரு மனிதனுக்கு பொருளாதார நிலையில் ஏற்றத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். ராசி லக்கணத்துக்கு மறையாமல் 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா வாழ்நாள் முழுக்க பணப்பிரச்சனை இருக்காது. சரியா? பணப்பிரச்சனையை அவர் உண்டாக்க மாட்டார். எப்படினாலும் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி இருப்பீங்க. நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறீங்களோ, லட்சாதிபதி இருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு வீடு மனை வண்டி வாகனத்தோட ஒரு நார்மலான வாழ்க்கை, சராசரியான வாழ்க்கை வாழ்வீங்க. அதுக்கு குரு துணை இருப்பார். ஸோ குரு பகவான் ஜனன ராசி அல்லது லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல இருக்கணும். சத்தியமாக இவங்க நல்லா இருப்பாங்க. கையில் பணப்பழக்கம் இருக்கும், பணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். கோயில் உலகத்துக்கு போவாங்க. ஒரு ஆச்சார முறையில் நல்ல நிலைமையில் குடும்பத்தை கழிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க. துலாமலை குரு இருக்கிறாரு, பரவாயில்ல, இயற்கை சுபர், குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்கணத்துக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். இப்படி இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும். சரியா? பிள்ளை பிறந்த பின்னாடி இவங்களுக்கு பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. குழந்தை பிறந்த பின்னாடி பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க. கன்னிராசி துலாமலை குரு பகவான் இருக்கிறாரு. மிதுன லக்கணம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம். இந்த அமைப்பில் வரணும் குரு பகவான். அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற நாட்களில் நல்ல பணப்பழக்கம் இருக்கும். இவ்வளோ தாங்க. ஜோதிடம்ங்கிறது ஈஸியாக கையில் பிடிச்சிடலாம். அது நமக்கு அது தெரியணும். எல்லாத்துக்கும் தெரியாது, அது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு பணம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர் குரு பகவான் தான். குரு வளர்த்துட்டாருன்னா பண பிரச்சனை இருக்காது. சரி, அவர் எந்த அளவுக்கு வளர்க்குறாரோ அந்த அளவுக்கு பணம் கூட்டிகிட்டே இருக்கும். 1000 லட்சம், லட்சம், கோடி, கோடிகள் பல கோடியாக பெருகும். ரைட் நேர்களே, இப்போ குரு மகாதிசை நடக்கும். அவங்களுக்கெல்லாம் குரு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா நல்ல நிலைமையில் வாரி கொடுப்பாரு. ரைட்டு. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சும்மா நாட்களை மட்டும் சொல்லிட்டு போகிறது பெரிய ஜோசியரோட கடமை கிடையாது. அது வேலை இல்லை. அதை எப்படி எடுக்கிறோம், அதில் என்ன இருக்குது, இதெல்லாம் சொல்லணும். இன்னும் நிறைய சொல்லுவேன் நான். தொடர்ந்து பாருங்கள். காமதேனு ஜோதிடத்தில் நிறைய தகவல் சொல்கிறேன். உங்களுக்கு உற்ற துணைவனாக நண்பனாக இருப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு பரிகாரம் வழிபாட சொல்லுவோம். 2 தான். நீங்கள் கன்னிராசியில் பிறந்துட்டீங்க, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, பிரச்சனைக்கு தீர்வு. ஆஸ்பத்திரி போனால் டாக்டரை பார்ப்போம், மருந்து கொடுப்பார், அவ்வளோதான். வேறு ஆஸ்பத்திரியில் எதுவும் நடக்காது. டாக்டரை பார்ப்போம், செக் பண்ணுவார், மருந்து கொடுப்பார். அது மாதிரி தான் ஜாதகத்துக்கு 2 தான். பிரச்சனைக்கு 2 தீர்வு தான். இறை வழிபாடு, அடுத்து பரிகாரம். பரிகாரம் மனசாந்திக்கு. இறை வழிபாடு நிதர்சனமானது, நீடித்து பலத்தை கொடுக்கறது. ஒரு மனிதனுக்கு தெய்வத்தை விட்டால் வேறு எந்த வழியுமே கிடையாது. சரியா? தெய்வந்தான், அவனின்றி அணுகளும் அசையாது என்ற நம்பிக்கையுடன் உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த மார்ச் மாதம் அடுத்து வருகின்ற நாட்களில் கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி நாட்கள். அப்படி பார்த்தோம்னா மார்ச் 15, மார்ச் 24. அடுத்து அஸ்தத்துக்கும் சித்திரைக்கு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா? வெயிட் பண்ணுங்கள். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். உத்தரத்துக்கு மார்ச் 15, மார்ச் 24 கொடீஸ்வர யோகம் உள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி உங்களுக்கு லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். சரியா? 2ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 11, 20, 2ன்னு எடுத்துக்கலாம். அன்றைக்கி வழிபாடு வேண்டிய தெய்வம், அந்த 2 நாள் வழிபாடு வேண்டிய தெய்வம் அம்மனை வழிபாடு பண்ணணும்.
காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், கருமாரி அம்மன் அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா யோகம் நல்லாயிருக்கும். அன்றைக்கி அதிர்ஷ்ட கலர் வந்து வெள்ளை கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒயிட் கலரை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா மிக யோகமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உத்திர நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் இந்த மார்ச் மாதம் அப்படி பார்த்தோம்னா மார்ச் 15, மார்ச் 24 உங்களுக்கு ரெக்கமெண்டட் பண்ணப்படுகிறது, சிபாரிசு செய்யப்படுகிறது. அன்றைக்கி வந்து லக்கு அடிக்கும். சரியா? ஜனன ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் நல்லா இருக்கணும். உங்கள் ராசி கடத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும், குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். குரு சந்திரன் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருக்கிறவங்களுக்கு, உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக மார்ச் 24, மார்ச் 15, மார்ச் 24 மிகப்பெரிய பரிசு ஒன்று காத்திருக்கு, பெரிய ஒரு ஜாக்பாட் காத்திருக்கு. அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் அப்படி பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதம் அடுத்து வருகின்ற நாட்களில் மார்ச் 16, மார்ச் 25 மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? மார்ச் 16, மார்ச் 25 மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். அன்றைக்கி அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு கலரை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், பேரதிர்ஷ்டமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு செவ்வாய் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு செவ்வாய் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் என்ன சேர்ந்து இருந்தாலுமே அந்த குருமங்கள யோகம் உண்டாகி உங்களுக்கு அந்த மார்ச் 16, 25ஆம் தேதி அஸ்த நட்சத்திரத்துக்கு கொடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். எல்லாம் கிரகங்கள் நல்லா இருக்கணும். அந்த நம்ம ஜென்ம ராசியில் வந்து அந்த தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோச்சாரத்தில் கிளிக் ஆயிரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். சரியா? எதுவுமே இல்லாமல் எனக்கு கிடைக்கலன்னா கிடைக்காது. எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான், அடுத்தவன் 2ஆம் ரேங்க் எடுப்பான், அடுத்து 3ஆம் ரேங்க் எடுப்பான். ஒரு 10 பேர் ஃபெயிலாக போயிடுவாங்க. அதுக்கு வாத்தியார் மேலே குறை சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அவர் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்லிக் கொடுக்குறாரு. சில பேருக்கு மண்டையில் ஏறுது, சில பேருக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது, அவ்வளோதான். அன்றைக்கி அதிர்ஷ்ட நம்பர் அதிர்ஷ்ட நட்சத்திரத்துக்கு 9ஆம் நம்பர். சரியா? 9ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 36, 63, 27, 72, 18 இப்படின்னு எடுத்துக்கலாம், 90 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அஸ்த நட்சத்திரத்துக்கு கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் மார்ச் 16, மார்ச் 25. லக்கி நம்பர் 9ஆம் நம்பர், கூட்டுத்தொகை வந்து 9ன்னு வரணும். அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து தெய்வம் தந்த லக்கி டேஸ் பேரரசமுள்ள நாள், கொடீஸ்வர யோகமுள்ள நாள் மார்ச் 17, மார்ச் 26. சரிச்சியா? மார்ச் 17, மார்ச் 26 உங்களுக்கு வந்து அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணணும். தேவி ஸ்ரீ கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணுறீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு சுபத்துவமாக இருக்கணும். சரியா? சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஜாசி கடத்தில் ராகு சுபத்துவமாக இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. ராகு குருவோடையோ இல்லைன்னா குரு பார்வையில் இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தாலும் நல்ல பலங்களை கொடுப்பாரு. இப்போ புதன் கூட தான் சேர்ந்துருக்கிறாரு. ஓரளவு சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகம் அடிக்கும். மார்ச் 17, மார்ச் 26 உங்களுக்கு பல்க பணம் கிடைக்கும். போட்டி பந்தயம் பரிசில் நல்லா கிடைக்கும். எதிர்பாராத அமைப்பு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 4ஆம் நம்பர். லக்கி நம்பர் வந்து 4ஆம் நம்பர். அந்த 2 நாளைக்கு மட்டும்தான். மார்ச் 17, மார்ச் 26 லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர்னால் 13, 31, 22, 40 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே நேயர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே வந்து தெய்வம் தந்த லக்கி டேஸ் லக்கி நம்பர் சொல்லியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்லிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். விடுபட்டு போனவங்க கேட்டுக்கோங்க. உத்திர நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் கொடீஸ்வர யோகமுள்ள நாட்கள் மார்ச் 15, மார்ச் 24. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். அஸ்த நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 16, மார்ச் 25. லக்கி நம்பர் 9ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். சித்திரை நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 17, மார்ச் 26. வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்குமே ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். சரியா? அதுபோல் உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட பிரச்சனைகள் எதாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவோம். ரைட்டா? ஜனன ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க. அதுக்கு எவ்வளோ கட்டணம், என்ன டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஓகே நேயர்களே, தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். காமதேனு ஜோதிடம் தொடர்ந்து வீடியோவை போடும் கன்னிராசிக்கு வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களின் நலங்களை பெறுங்கள். இன்பம் ஏறட்டும், ஏற்றம் கூடட்டும். நலத்துடன் வாழுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.